முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே. அன்னை வேளாங்கண்ணி மாதா மெய்யன்பர்களுக்காக புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி. வங்க கடற்கரையிலே பலருக்கும் தெரியாத குறைந்த எண்ணிக்கையில் மக்களை கொண்டிருந்த வேளாங்கண்ணி இன்று வரலாற்றிலே சிறப்புமிக்க இடத்தை பெற்றிருக்கிறது. இன்று உலக படத்தில் இந்த கிராமம் எப்படி இடம் பெற்றது? புனித ஆரோக்கிய மாதா இங்கு காட்சிகளை தந்து உலக புகழ்மிக்க மரியன்னையின் திருத்தலமாக மாற்றியிருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி தொடர்கிறது. மனித வரலாற்றில் குறிப்பாக குழப்பமிக்க சூழலில் இறைவன் தலையிட்டு மரியாவின் வழியாக வருகை தந்து காத்து வருகிறார் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. மரியா இயேசுவுக்கு மட்டும் தாயல்ல, மக்கள் அனைவருக்கும் தாயாகின்றார். இந்த சிறப்புமிக்க தாய்மை பண்புதான் மக்கள் அனைவரையும் வளமோடும் நலமோடும் வாழ வைக்கிறது. விண்ணகத்தில் மகிமையோடு வீற்றிருந்தாலும் மண்ணகத்தில் வாழ்கின்ற அவருடைய மக்களின் நலனில் மிகையான நாட்டம் உள்ளவராக திகழ்கிறார். எனவேதான் விண்ணக அரியணையில் இருந்து மண்ணகத்திற்கு மரியா இறங்கி வந்து மனிதன் வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கின்ற இடையூறுகளை சுட்டிக்காட்டி நாம் விழிப்பாக இருக்க ஆவண செய்கிறார் நமது அன்பு தாய். அன்னையின் திருக்காட்சிகளை எண்ணி பார்ப்போமேயானால் அவர் காட்சி அளிப்பதெல்லாம் எளியவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, கள்ளமில்லா நல்ல உள்ளம் படைத்த சிறுவர் சிறுமியர்களுக்கு, வாழ்விலே தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டோருக்கு, உலகம் ஒரு பொருட்டாய் மதியாதவர்களுக்கு என்றே அமைந்திருக்கிறது. லூர்து நகரிலும் பாத்திமா நகரிலும் நடந்தது போலவே வேளாங்கண்ணியிலும் இளையர்குல இளைஞர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அன்னையின் திருக்காட்சியை வேளாங்கண்ணியில் பெற்றவர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னையவள் வேளாங்கண்ணி சிற்றூரிலே காட்சி அளித்ததற்காக சான்றுகளாக கல்வெட்டுகளோ செப்பு பட்டயங்களோ கிடையாது. நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் வழி வழியாக வந்த பாரம்பரிய செய்திகள்தான். அவற்றில் மிகவும் உறுதியான பாரம்பரியத்தை கொண்டிருப்பவை 3 நிகழ்வுகள். 1. இடையர்குல சிறுவனுக்கு காட்சி. 2. மோர்விற்ற முடவ சிறுவனுக்கு காட்சி. 3. புயலில் அடிக்கப்பட்ட போர்த்துகீசிய கப்பல் மீண்டும் கரை சேர்ந்த நிகழ்ச்சி. காட்சி 1. இடையர்குல சிறுவனுக்கு காட்சி. கண்ணிலே கருணை பொங்க காலிலே நிலவு தங்க பெண்மணி ஒருத்தி வந்து பெருஞ்சுடர் காட்சியானார். ஆம், ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் வேளாங்கண்ணி அண்ணாப்பிள்ளை வீதியில் ஒரு குளமும் அதன் கரையில் பெரிய ஆலமரமும் இருந்தன. வெப்ப பகுதியாக இருந்த இந்த இடம் வழிப்போக்கர் சற்று தங்கி இளைப்பாறுவதற்கு மிகவும் பயன்பட்டது. வழிப்போக்கர்கள் நீரருந்தவும் நீராடவும் குளிர்ந்த நிழலில் அமர்ந்து இளைப்பாறவும் இக்குளத்தின் அருகில் தங்கிச் செல்வர். சிறுவன் ஒருவன் இக்குளத்தின் வழியாக நாகையில் இருக்கும் தன் பண்ணையாருக்கு நாள்தோறும் பால் கொண்டு செல்வது வழக்கம். அச்சிறுவன் ஒரு நாள் வழக்கம் போல் பால் கொண்டு சென்றான். அன்று கதிரவனுடைய வெப்பம் கடுமையாக இருந்தது. சிறுவனோ இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க பால் செம்பை சுமந்து சென்றான். களைப்பு மேலிட்டது. தாகத்தை தணித்த பின் மரத்தடியில் அமர்ந்து தன் களைப்பு தீர சற்று இளைப்பாறினான். அயர்வின் மிகுதியாலும் குழுகுழு என வீசிய தென்றல் காற்றாலும் அவனை சற்று அயரச் செய்து விட்டன. அப்போது வானத்து நிலவு வையகத்திற்கு வந்தது போல சுடர் சூழ்ந்திருக்க சுந்தர மங்கை ஒருவர் தன் பொற்கரங்களிலே ஞாயிறு போல் ஒளி வீசும் குழந்தை ஒன்றை தாங்கி பால்காரச் சிறுவன் முன் தோன்றினார். சிறுவன் திடுக்கிட்டு எழுந்தான். தன் முன் நிற்கின்ற அந்த அழகு பேழையாம் பெண்மணியையும் அவர் கையில் இருந்த குழந்தையின் களங்கமற்ற திருமுகத்தையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பேசவோ நாய் எழவில்லை. அச்சமும் திகிலும் வியப்பும் அன்பும் அச்சிறுவன் உள்ளத்தில் ஒருங்கே தோன்றின. ஏதுமறியாமல் கரங்களை பணிவோடு குவித்து வணங்கினான். எழுந்தனன் வியந்து விம்மி இமைக்கவும் மறந்து நின்றான்.
குழந்தையின் ஒளியும் தாயின் கோமள அழகும் பார்த்தான். இன்பமும் பயமும் தன்னுள் எய்தினான். மாறி மாறி துன்பமும் துணிவும் கொண்டான். திகைத்தனன் தொழுது தாழ்ந்தான். அத்தேவமாது தேனினும் இனிய மொழியிலே, என் குழந்தைக்கு பருகிட கொஞ்சம் பால் தருகிறாயா என்று கேட்டார். பால் கேட்ட அவ்வண்ணையின் ஈர்ப்பிலே அவன் தன்னை மறந்தான். பின் சிந்தித்தான். பண்ணையாருக்கு கொடுக்கும் பாலின் அளவு குறைந்து விடுமே, பண்ணையாரின் சினத்திற்கு ஆளாக நேரிடுமே என்று எண்ணி தயங்கினாலும் மாண்புமிக்க அன்னையின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. பால் செம்பை எடுத்தான். அவ்வன்னையிடம் நீட்டினான். பவளவாய் பாலகன் பாலருந்தி சிரிக்க கண்டான். வாய் முழுவதும் பால் தோய வான்மகன் பருகிய எழிலை கண்டான். மீதியை வாங்கினான். தலையில் ஏந்தினான். மெழுகென உருகினான். நிலைத்து நின்றனன். மாதவ பெண்மணி மகிழ்ந்து வாழ்த்தினார். மறுகணமே மெல்லவே மறைந்து நீங்கினார். நாகப்பட்டினம் செல்ல நேரமாகிவிட்டபடியால் பால்காரச் சிறுவன் விரைந்து நடந்தான். நாகையை அடைந்தான். வழியில் கண்ட காட்சியால் அவனது மனம் மகிழ்ந்து நிறைந்து நின்றது. அது கனவா நனவா என்று அவன் வியந்தாலும் பால் குறைந்திருப்பது அவனுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கியது. பால் குறைந்திருப்பதற்கு தக்க விடையளிக்க வேண்டுமே. என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று எண்ணியவாறே பண்ணையார் வீட்டையும் அடைந்தான். பால் சொம்பை ஒரு புறம் வைத்துவிட்டு குற்றவாளியைப் போல் ஒரு புறம் ஒதுங்கி நின்று பண்ணையாரை பார்த்த வண்ணம் விழித்து கொண்டிருந்தான். பண்ணையாரோ காலங்கடந்து வந்ததற்கு காரணம் என்னவென வினவி மூடியை திறக்க போனார். அவர் மூடியை திறப்பதற்கு முன், பால்குடத்தில் பால் குறைந்திருக்கிறதென்றும் அப்படி குறைந்திருப்பதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் சிறுவன் மன்றாடினான். எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று பார்க்க பண்ணையார் பால்குடத்தை திறந்து பார்த்தார். என்ன வியப்பு! திறக்கப்பட்ட குடத்திலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. ஆச்சரியமும் அச்சமும் அவரை ஆட்கொள்ள அருகில் இருந்த மக்கள் ஓடி வர அதனை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். நடந்த நிகழ்ச்சியை பற்றி பண்ணையார் சிறுவனை கேட்டார். சிறுவனோ தான் கண்ட காட்சியையும் வழியில் ஆலமரத்தடியில் ஒரு அன்னை தோன்றியதையும் தான் குழந்தைக்கு பருக பால் கொடுத்ததையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான். அப்புதுமையின் வியப்பினால் தூண்டப்பட்டு அந்த இடத்தை தானும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் பண்ணையார். தன்னை அழைத்து போகும்படி அந்த பெருமகனார் அந்த சிறுவனை கேட்க இருவரும் வழி நடந்து குளக்கரை வந்தார்கள். சிறுவன் அன்னையை நினைத்து வேண்டினான். அன்னை, நீ வருக, அருள் திதி வருக, அடியனேன் காண மறுமுறை வருக, மின்னுமா மகுடம் சென்னியில் அணிந்த வர்த்தகி என்று வேண்டினான் சிறுவன். பாவையும் வந்தார். பசுஞ்சுடர் படிந்த காட்சியாய் நின்றார். பையனும் கண்டு மகிழ்ந்தான். பண்ணையாரும் தரையில் வீழ்ந்து பணிந்து வணங்கினார். இவ்வதிசய நிகழ்ச்சியும் புதுமையும் நாலா பக்கங்களிலும் ஒளி போல பரவின. இறைவனின் அன்னையும் அவரது திருமைந்தனுமே வேளாங்கண்ணி சிற்றூரில் காட்சியளிக்க கருணை கொண்டார்கள் என்பதை அறிந்து மகிழ்ந்தார்கள். அண்ணாப்பிள்ளை தெருவில் இருந்த அக்குளத்திற்கு மாதா குளம் என்று பெயர் சூட்டினார்கள். அக்குளம் இப்பெயராலேயே இன்றளவும் அழைக்கப்படுகிறது. பரப்பளவிலே சிறியதாக தென்பட்டாலும் என்றும் வற்றாத திருக்குளமாய் பிணிகள் பல தீர்க்கும் பேரமுத தீர்த்தமாய் விளங்குகின்றது மாதா குளம். அந்த இடத்தில் சிற்றாலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. நெரிசல் மிக்க காலங்களிலே மக்கள் எளிதாய் தீர்த்தம் பெற்று செல்ல மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. சொரூபம், படம், மெழுகுதிரி போன்றவற்றை வாங்குவதற்கு ஏதுவாக திருத்தல நிர்வாகத்தால் விற்பனை நிலையமும் இயங்கி வருகிறது. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத் துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் எனது இந்த தெய்வீக இறைப்பணி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர முடிந்தால் தங்களின் பங்களிப்பையும் எனது ஜிபே நம்பரான 7200105646 7200105646 இந்த எண்ணிற்கு தங்களால் இயன்ற அன்பளிப்பை நல்குமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுகோள் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் கட்டாயம் அல்ல.
விருப்பப்பட்டு அன்பளிக்க முன்வருபவர்களுக்கு மட்டுமே. நன்றி. எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு திருமதி சண்முக பிரியா. இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன். சுபம்.